இனிமே நெய் சாப்பிடும் போது இந்த உணவுகளை எல்லாம் மறந்துடுங்க. சேர்த்து சாப்பிட்டால் பின்விளைவு பயங்கரமாய் இருக்கும். நம் வீட்டு சமையலின் அஸ்திவாரத்தில் நெய் ஒரு அங்கம். பருப்பு சாதத்தில் ஒரு கரண்டி, ரொட்டியில் ஒரு தடவி, சாம்பாரில் ஒரு துளி. சுவையை மேம்படுத்தும் நெய் உடலுக்கே பல நன்மைகள் தரும் என்பது ஆயுர்வேதமும் சொல்கிறது. நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதிலிருந்து நரம்புகளுக்கு சுறுசுறுப்பை தருவது வரை பல பணிகள் அதற்குண்டு. ஆனால் நன்மை தரும் இந்த நெய்யே சில உணவுகளுடன் சேர்ந்தால் நச்சுத்தாக்கம் கொடுக்கலாம் என்பதை பலர் கவனிக்கவே மாட்டார்கள். முதலில் தேன். இரண்டுமே ஊட்டச்சத்து நிறைந்தவை. ஆனாலும் ஒரே அளவில் நெய்யும் தேனும் கலந்து சாப்பிடுவது ஆயுர்வேதத்தில் கடும் தடை. அந்த கலவை உடலில் நச்சுக்கள் உருவாக்கும், செரிமான அமைப்பு பாதிக்கும், நீண்ட காலத்தில் உடல் சோர்வு, அலட்சியம் கூட ஏற்படலாம். எனவே ஒரு ரசாயன சோதனை செய்யாமல் விட்டுவிடுங்கள். அடுத்தது தயிர். குளிர்ச்சியான இயல்பு கொண்ட தயிரும் உடலை சூடாக்கும் தன்மை கொண்ட நெய்யும் ஒன்றாக சேர்ந்தால் வயிறு போர்க்களம். காரசாரமான உணவுகளுக்கு பிறகு நெய் சாதம், தயிர் என்று சேர்த்து சாப்பிடும் பழக்கம் சிலரிடம் உள்ளது. சுவைக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் குடல் அதனை விரும்பாது. வாயு அஜீரணம், புளிப்பு எல்லாம் வந்து மாண்டு விடும். பழங்கள், குறிப்பாக எலுமிச்சை, ஆரஞ்சு, மாம்பழம் போன்ற சிட்ரஸ் வகைகள், இவைகளை நெய்யுடன் சேர்த்து சாப்பிடுவது சத்துக்களை உடல் சரியாக உறிஞ்சுவதை தடுக்கும். வயிற்றில் எரிச்சலாகவும் சிலருக்கு கூழாங்கட்டையாகவும் உணரலாம். நெய் தனியாக, பழம் தனியாக இந்த தூரம் சரியானது. மீனும் நெய்யும் ஒன்று தோன்றினாலும் உடலுக்குள் இரண்டும் விரோதம். ஆயுர்வேதத்தின்படி மீன் குளிர்ச்சி தரும், நெய் சூடு தரும். இந்த முரண்பாடால் தோல் பிரச்சனைகள், அஜீரணம், வயிற்று வலி எல்லாம் வர வாய்ப்பு. எனவே மீன் சாப்பிடும் நாள் நெய்யை ஓரமாக வையுங்கள். பொரித்த உணவுகளுடன் நெய் சேர்ப்பது கொழுப்புக்குள் கொழுப்பு ஊற்றுவது போன்றது. உடலில் தேவையற்ற கொழுப்பு ஏறி கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஏற்கனவே எண்ணெயில் மிதந்த உணவுகள் நெய் வர பாய்ச்ச வேண்டிய தூரம் இல்லை. கார உணவு உடனே நெய்யை தேடுவது வழக்கம். ஆனால் அதிக காரத்துடன் நெய் சேர்ந்தால் வயிறு சமநிலை இல்லை. நெய்யின் இனிமையும் காரத்தின் தீயும் சேர்ந்து செரிமானத்தில் கலக்கத்தை உண்டாக்கும். அசிடிட்டி வரலாம். அதனால் சாப்பிட வேண்டியிருந்தாலும் கொஞ்சம். டீ அல்லது காஃபியுடன் நெய் சேர்ப்பது தற்பொழுது ஒரு ட்ரெண்ட். சிலருக்கு சரியாக இருக்கும், ஆனால் எல்லோருக்கும் அல்ல. சில உடம்புகள் அந்த கலவையை விரும்பாமல் எதிர்ப்பு தெரிவிக்கும். தலை சுற்றல், குமட்டல், வயிற்றில் கனத்த உணர்ச்சி வரும். இவ்வளவுக்கும் அடுத்தது முள்ளங்கி. முள்ளங்கியில் உள்ள காரத்தன்மை, நெய்யின் கொழுப்பு கூட்டணி செரிமானத்திற்கு சவால். வயிறு உப்புசம், சூடு, புளிப்பு ஆகியவை வரலாம். இவை சேர வேண்டிய ஜோடி அல்ல.